ஆக்டிங்க சொல்லவே வேணாங்க, சொல்லவே வேணாம் சிஸ்டர். அந்த ஒரு கீழே கொண்டு வந்து சிங்கப்பூர் அந்த சாங் வருங்க, தூள் பண்ண சாங் வருங்க, கம்பேக் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. விக்ரம் கா லாங் பேக் ஒரு பிளாக் பஸ்டர் படம். பக்கத்தில் இருக்கவனை ஏறி வெட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்டிங்க சொல்லவே வேணாங்க, சொல்லவே வேணாம் சிஸ்டர். அந்த ஒரு கீழே கொண்டு வந்து சிங்கப்பூர் அந்த சாங் வருங்க, தூள் பண்ண சாங் வருங்க, கம்பேக் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான வைப் அந்த சாங் எடுத்துட்டு எந்திப்பாரு வாருங்க. ஐயோ வேற லெவலு. ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா வெயிட்டிங், கண்டிப்பா வெயிட்டிங் சிஸ்டர். கண்டிப்பா சிங்கிளா இருப்போம் சிஸ்டர், கண்டிப்பா வெயிட்டிங். அவங்களும் ஒரு இது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் அவருக்கு கொஞ்சம் இப்போ பெருசா அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் மற்றபடி அவருடைய இதாக கொடுத்துருக்காரு. அவரே வந்து சியான் வந்து தெரிக்க விட்டாருன்னு சொல்றாங்க நடிப்பின் அரக்கன்ல. ஆமா, அது உண்மைதான். ஓகே, சூப்பர் படம்ண்ணா. விக்ரம் ஃபயர் பண்ணிட்டாருண்ணா. கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்க. படம் உண்மையிலே பயங்கர என்டர்டெய்னிங்கான படமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இதுக்குன்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதை எல்லாருக்குமே பயங்கர என்டர்டெய்னிங்கான கதையாக இருக்கும். டேரக்டரோட பீக்குன்னு சொல்லலாம் இந்த படம். எல்லாரோட கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ தாராளமாக இந்த படம் பிளாக் பஸ்டர். விக்ரம் கா லாங் பேக் ஒரு பிளாக் பஸ்டர் படம். ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு சியானை வந்து பழைய தூள் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிளாஸ்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தசராவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். இல்லை நல்லா இருந்துச்சு ப்ரோ, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே ஹாரர் ஃபீல்ன்ற மாதிரி இல்லாத த்ரில்லிங்காக போயிருந்து ஒரு சீன் கூட லேக் ஆகல. ஆக்சுவலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே சொல்ல தேவையில்ல ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ 60 வயசு கிட்டத்தட்ட ஆனா மாதிரியே தெரில ப்ரோ. சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும் தெரியும். பட் ஆனால் இவரோட ஆக்டிங் வந்து மாஸ் ப்ரோ. பிளாஸ்ட் பண்ணுற அது ஆடியன்ஸ் பார்க்கட்டும் ப்ரோ. இப்போ பார்த்தா தெரியும், பழைய விக்ரம காமிச்ச மாதிரி இருந்தது ப்ரோ. சூரிய ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஆன்டி வில்லன் ரோல் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஹீரோவாகவும் காமிச்சிருக்காங்க, வில்லனாகவும் காமிச்சிருக்காங்க. பிளாஸ்ட் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. தரோம். பக்கத்தில் இருக்கவனை ஏறி வெட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ரமோட ஆக்டிங்லாம் வேறு லெவலு. பாகம் இரண்டுன்னு தான் சொல்லி இந்த கதை ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே தரமாக இருக்குது. விக்ரமோட கம்பேக்னே சொல்லலாம் இந்த படம். அதேமாரி செகண்ட் ஹாஃபும் நல்லா கதையை முடிச்சிருக்காரு. சூர்யா யூஸ்வலி அவர் பின்னிட்டாருங்க ஆக்டிங்கு, அது பயங்கரமாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். உண்மையாக சியானோட வேறு மாதிரி ஒரு ஆக்டிங் இதில் எதிர்பார்க்கலாம். படத்தில் அவரோட ரோலு ஒரு நைட் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே நடந்து. இப்போ கைதி படம்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரியே நடக்குது. வேற மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர் அருண்குமார். டிவியோட பிஜிஎம் அல்டிமேட். இது வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஜாஸ்தியாக இருக்கு வயலன்ஸ்னால் அந்த மாதிரி. இதோட கதையோட ஃப்ளோவே ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு, வயலன்ஸ் இருந்தாலும். பட் ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. தரமான கம்பேக்கு நிச்சயமாக. சத்தியமா விக்ரம் படத்தில் நான் கடைசியாக பார்த்தா இருமுகன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதை விட இது விக்ரமுக்கு கம்பேக்கான படம்னா இது சொல்லலாம். இதே மாதிரி ஒரு உண்மையாக விக்ரம் இதேமாரி நல்ல டேரக்டர்ஸை சூஸ் பண்ணி கதை நல்லா எடுத்தால் கண்டிப்பாக அவர் இன்னும் கம்பேக் கொடுக்கலாம். நல்லா இதுவே இந்த படமே அவருக்கு நிச்சயமாக கம்பேக்கு. நேற்று வேறு படம் ரிலீஸ் ஆகல, ஈவினிங் தான். நிச்சயமாக இது அவருக்கு தரமான கம்பேக்கான படமாக அமையும். விக்ரம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. துஷாராவும் ஈக்குவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து நம்மளுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே படத்தை ஃபுல்லாக நல்லா கொண்டு பிஜிஎம் தெரிக்க விட்டாரு. சூப்பராக இருக்குது. படத்துக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலிக்காக அவங்க பாடுபடுறாங்க, அவ்வளோதான். ஒரு எப்படி சொல்கிறது, முன்னாடி தப்பு செஞ்சிட்டு இருந்தவன் திருந்தி ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறான் அப்படின்றதான் ஃபுல் கதையே. எதுவுமே கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுல் ஆக்ஷன் தான். ஆக்ஷனே செம்ம என்டர்டைன்மெண்ட். ஆக்ஷன் மூவி. இவரோட வந்து ஓப்பனிங் எப்படி இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுப்பாங்க. இவர் என்னவா இருந்தாருன்ட்டு இதில் காமிக்கல, எதுவுமே காமிக்கலை. ஃபுல்லாமே செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கு அப்படின்றத தான் கொண்டு போகிறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி எந்த எதுவுமே சொல்லலை. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒர்த் ஃபார் மணி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேற மாதிரி படம் நல்லா செம்மையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஒர்த்து தான். நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் லீவில். செம்மையாக இருந்தது. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குமா. பேக் டு ஃபார்ம். அவர் விக்ரம் கோபுரா வரும்னு பார்த்தோம், அந்த படம் எல்லையர் ஆயிடுத்து. குருவ நட்சத்திரம் வரும் பார்த்தா அந்த படம் வரல. இந்த படம் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் நான் புக் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே பார்க்க முடியல, படம் வரல. திரும்பி வந்து இன்றைக்கி பார்த்தேன். கொடுத்த காற்றுக்கு நல்லா இருக்குமா, ஒர்த்தாக இருக்குது. விக்ரம் பேக் டு ஃபார்ம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. உயிரை பணம் வச்சு பண்ணுறாரு. ஃபைட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. லேட்டாக தான் வர்றாரு அவர். ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் அவர் இல்லை படத்தில், அப்புறம் தான் வர்றாரு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அருள் சுப்ரமணியம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யாவும்
நல்லா படம், டீம் ஒர்க் சூப்பர். படம் பேக் டு ஃபார்ம். இந்த கதை எது படம் வந்து தான் கேங்ஸ்டாராக இருந்தால் ஆபத்து, பின்னாடி என்ன வராதான் படம். கேங்ஸ்டர் படம் தான் அது. பிடித்தமே படம் ஃபுல்லாக டிம்மாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நைட்டு என்ன ஆறோ அதான் படம், ஃபுல் படம் டிம்மாக தான் இருக்குது படம். ரைட்டு, ஓகே, பார்க்கலாம், போரே இல்லை படம். த்ரில்லிங்.